லாஸ்ட் கிளாஸ் வந்துட்டு நம்ம 6th சாப்டர் பேங்கிங் பார்த்துட்டு இருந்தோம். ஆர்பிஐ எப்படி வந்துட்டு மற்றவங்களுக்கு கடன் கொடுக்குது, மானிட்டரி பாலிசிஸில் ஆர்பிஐயோட ரோல் என்ன, அந்த மாதிரி நிறைய இது வந்துட்டு பார்த்தோம். அதுலேயே வந்துட்டு இப்போ கிரெடிட் கண்ட்ரோல் மெஷர்ஸ், அதாவது கடன் கட்டுப்பாட்டு அளவுகள் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். கிரெடிட் கண்ட்ரோல் அப்படிங்கிறது வந்துட்டு சென்ட்ரல் பேங்க் கிட்ட இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பவர். அந்த பவரை வச்சு ஓவராலாக அவங்க வந்துட்டு அந்த மானிட்டரி மேனேஜ்மெண்ட் வந்துட்டு அவங்க பண்ணுறாங்க. மற்ற எல்லா சென்ட்ரல் பேங்க்கை விடவும் ஆர்பிஐ வந்துட்டு இந்த கிரெடிட் கண்ட்ரோல் மெஷர்ஸை வந்துட்டு ரொம்பவே சிறப்பாக செஞ்சுட்டு வருது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கிரெடிட் சிஸ்டம் கண்ட்ரோலுடைய ரூல்ஸ் எல்லாம் எதில் இருக்குது அப்படின்னா வந்துட்டு ரிசர்வ் பேங்க் ஆக்ட் 1934க்கு கீழே. ஏன்னா அது அந்த 1934 தான் ரிசர்வ் பேங்க் வந்துட்டு ஃபார்ம் பண்ணாங்க. ஸோ அந்த ஆக்டுக்கு கீழே ஒரு ரெகுலேஷன் ஆக்ட் வந்துட்டு கொண்டு வராங்க 1949. அந்த ரெகுலேஷன் ஆக்டில் வந்துட்டு இந்த கிரெடிட் கண்ட்ரோல் மெஷர்ஸ்க்கான விதிமுறைகள்லாம் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. கிரெடிட் கண்ட்ரோல் மெஷர்ஸை வந்துட்டு ரெண்டு இதாக பிரிக்கிறாங்க. ஒன்று வந்துட்டு குவான்டிடேட்டிவ், இன்னொன்று வந்துட்டு குவாலிட்டேட்டிவ். குவான்டிடேட்டிவை வந்துட்டு ஜென்ரல் அப்படின்னும், குவாலிட்டேட்டிவை வந்துட்டு செலக்டிவ் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. குவான்டிடேட்டிவ் அப்படின்னா வந்துட்டு நம்பர்ஸை வச்சு சொல்கிறதா வந்துட்டு குவான்டிடேட்டிவ். குவாலிட்டேட்டிவ் அப்படின்னா ஒரு நம்ம செய்கிற ஒரு விஷயம் வந்துட்டு ஒரு ஆட்ரிபியூட்ஸ், அதை சொல்லணும் அப்படின்னா ஒரு ஆட்ரிபியூட், அது வந்துட்டு ஒரு நம்பரில் நம்மளால் எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாதுன்னா நம்ம குவாலிட்டேட்டிவ் அப்படின்னு வந்துட்டு சொல்லுவோம். அதுக்கு கீழே வந்துட்டு குவான்டிடேட்டிவ் கீழே வந்துட்டு பேங்க் ரேட், ஓப்பன் மார்க்கெட் ஆப்ரேஷன், வேரியபிள் கேஷ் ரிசர்வ் ரேஷியோ இதெல்லாம் இருக்குது. குவாலிட்டேட்டிவ் கீழே ரேஷனிங் ஆஃப் கிரெடிட், டைரக்ட் ஆக்ஷன், மாரல் சுவேஷன், பப்ளிசிட்டி, ரெகுலேஷன் ஆஃப் கன்சியூமர் கிரெடிட், மார்ஜினல் ரெக்வயர்மெண்ட்ஸ் இதெல்லாம் வந்துட்டு குவாலிட்டேட்டிவ் கீழே இருக்குது. இதெல்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். மெத்தட்ஸ் ஆஃப் கிரெடிட் கண்ட்ரோல், அதாவது இந்த கடன் கட்டுப்பாட்டை வந்துட்டு எப்படி பயன்படுத்துகிறாங்க, அதோடைய முறைகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஃபஸ்ட்டு வந்துட்டு குவான்டிடேட்டிவ் மெத்தட்ஸ் ஆஃப் கிரெடிட் கண்ட்ரோல். அந்த குவான்டிடேட்டிவ் மெத்தட்ஸ் ஆஃப் கிரெடிட் கண்ட்ரோலில் வந்துட்டு நம்ம பேங்க் ரேட் பாலிசி அதான் வந்துட்டு பார்க்க போகிறோம். பேங்க் ரேட் பாலிசி அப்படிங்கிறது வந்துட்டு என்னன்னா, the bank rate is the rate at which the central bank of a country is prepared to rediscount the first class securities. It means the bank is prepared to advance loan on approved securities to its member bank. As the central bank is only the lender of the last resort, the bank rate is normally higher than the market rate. For example, if the central bank want to control credit, it will raise the bank rate. As a result, the deposit rates and other lending rates in the money market will go up. Borrowing will be discouraged and will lead to contraction of credit and vice versa. பேங்க் ரேட் பாலிசி அப்படின்னா அந்த சென்ட்ரல் பேங்க் வந்துட்டு அவங்க கிட்ட இருக்கிற இந்த செக்யூரிட்டிஸ்க்கு வந்துட்டு ஒரு ரேட் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க இல்லையா, அதுதான் வந்துட்டு பேங்க் ரேட் பாலிசி அப்படிங்கிறது. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா, இப்போது சென்ட்ரல் பேங்க் வந்துட்டு கிரெடிட்டை வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணணும், அதாவது கடன் கொடுக்கறத கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா வந்துட்டு அதோட பேங்க் ரேட்டை வந்துட்டு அதிகப்படுத்தும். அப்படி பேங்க் ரேட்டை அதிகப்படுத்தும் பொழுது அதிகமான டெபாசிட்ஸ் வந்துட்டு இங்கே கொடுக்கணும். அதாவது மணி மார்க்கெட்டில், அதாவது இது பேங்க் மார்க்கெட் வேற, மணி மார்க்கெட் வேற. பேங்க் மார்க்கெட் அப்படின்னா மற்ற பேங்க்ஸ் எல்லாம் ஆர்பிஐ கிட்ட கொடுக்கறது தான் வந்துட்டு பேங்க் மார்க்கெட். மணி மார்க்கெட் அப்படின்னா சாதாரண மக்கள் கிட்ட போகிறது. அங்கே வந்துட்டு நிறைய லெண்டிங் ரேட்ஸ், அதாவது அங்கே கொடுக்கக்கூடிய கடன் விகிதமும் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு அதிகமாகும். இது மூலிமா வந்துட்டு கடன் வாங்குறது வந்துட்டு குறைக்கப்படும். ஸோ இது மூலிமா ஆர்பிஐ வந்துட்டு அவங்களுடைய பேங்க் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு நார்மல் பேங்க்ஸ் வந்துட்டு அவங்களுடைய கடன் கொடுக்கக்கூடிய அந்த லோன் ரேட்டை வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. அது மூலிமா வந்துட்டு கடன் கொடுக்கறது வந்துட்டு கண்ட்ரோல் ஆயிரும். நெக்ஸ்ட்டு ஓப்பன் மார்க்கெட் ஆப்ரேஷன். ஓப்பன் மார்க்கெட் ஆப்ரேஷனை நம்ம ரெண்டு சென்ஸில் பார்க்கலாம். ஒன்று வந்துட்டு நேரோ சென்ஸ், இன்னொன்று வந்துட்டு ப்ராட் சென்ஸ். நேரோ சென்ஸ் அப்படின்னா வந்துட்டு ஒரு குறுகிய பார்வையோட வந்துட்டு பார்க்குறது. ப்ராட் சென்ஸ் அப்படின்னா வந்துட்டு ஒரு தொலைநோக்கு பார்வையோட, ஒரு என்ன சொல்கிறது, ஒரு தூரமான ஒரு பார்வையோட கொஞ்சம் விரிவாக வந்துட்டு பார்க்குறதா வந்துட்டு ப்ராட் சென்ஸ். நேரோ சென்ஸ் அப்படின்னா வந்துட்டு கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸை வந்துட்டு மணி மார்க்கெட்டில் வந்துட்டு விற்கிது. சென்ட்ரல் பேங்க் வந்துட்டு கவர்மெண்ட் செக்யூரிட்டியை வாங்கி அதை வந்துட்டு மணி மார்க்கெட்டில் விற்கிது. இதுதான் வந்துட்டு ஒரு குறுக்கி பார்த்தோம் அப்படின்னா இது மட்டும் தான் நம்மளுக்கு தெரியும். ஆனால் ப்ராட் சென்ஸில் பார்த்தா அப்படின்னா அந்த சென்ட்ரல் பேங்க் வந்துட்டு கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸை மட்டும் கிடையாது, மற்ற எல்லா எலிஜிபிள் செக்யூரிட்டிஸும், அதாவது அது ப்ரைவேட்டோட தான் இருந்தாலும் சரி, அதை என்ன பண்ணும் அப்படின்னா ஆர்பிஐ சென்ட்ரல் பேங்க் வந்துட்டு அதை வாங்கிட்டு மறுபடியும் அதை வந்துட்டு ரீசேல் பண்ணுது. அதே மாதிரி அது ரீசேல் பண்ணுது அப்படின்னா ஏதோ ஒரு இண்டிவிஜுவல் தான் வாங்க போகிறாங்க. ஸோ எய்தர் வேற ஒரு பேங்க்கோ இல்லை ஏதோ ஒரு ப்ரைவேட் இண்டிவிஜுவல்ஸோ வந்துட்டு வாங்கினாங்க அப்படின்னா அவங்க அதை வாங்கும் பொழுது சென்ட்ரல் பேங்க்குக்கு வந்துட்டு சில செக்யூரிட்டி அமௌண்ட், அதாவது இப்போ ஒரு செக்யூரிட்டி வந்துட்டு நம்ம அவங்க கிட்டேருந்து வாங்கும்போது நம்ம அவங்களுக்கு வந்துட்டு பே பண்ணுறோம் இல்லையா, ஸோ அந்த பேமெண்ட்ஸ் வந்துட்டு அங்கே நடக்குது. இதுதான் வந்துட்டு ஒரு ப்ராட் சென்ஸாக பார்க்கும்பொழுது அங்கே ஒரு மானிட்டரி டிரான்சாக்ஷன் இருக்குது. சும்மா ரொம்ப ஒரு குறுக்கி பார்த்தோம் அப்படின்னா கவர்மெண்ட் செக்யூரிட்டி வந்துட்டு வாங்கி மற்றவங்களுக்கு விற்கிற மாதிரி மட்டும் தான் நம்மளுக்கு தெரியும்.
நெக்ஸ்ட் வந்துட்டு வேரியபிள் ரிசர்வ் ரேஷியோ. ஸோ இந்த வேரியபிள் ரிசர்வ் ரேஷியோவில் நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி கேஷ் ரிசர்வ் ரேஷியோ, சேச்சுரேட்டரி லிக்விட் ரேட் இதுதான் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு கேஷ் ரிசர்வ் ரேஷியோ. இந்த சிஸ்டம் வந்துட்டு என்ன அப்படின்னா, இப்போ கமர்ஷியல் பேங்க்ஸ் வந்துட்டு நிறைய கேஷ் வந்துட்டு அவங்க கிட்ட இருக்குது அப்படின்னா அவங்க நிறையா கடன் வந்துட்டு கொடுப்பாங்க. அதாவது ஆர்பிஐ கிட்ட வந்துட்டு ஒரு செக்யூரிட்டி டெபாசிட் அவங்க வைக்கணுமா, அது போக அவங்க கையில் நிறையா பணம் இருந்தது, அதாவது நிறைய கேஷ் வந்துட்டு இருந்தது அப்படின்னா அவங்க நிறையா லோன் வந்துட்டு கொடுப்பாங்க. அப்படி கொடுக்கும் பொழுது நிறையா பேர் வந்துட்டு கடனாளி ஆவாங்க. ஸோ நிறையா பேர் வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் கட்டுற மாதிரி வரும். ஸோ இந்த மாதிரி அதிகமான இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு எக்கானமியை வந்துட்டு பாதிக்கும். ஸோ இந்த கேஷ் ரிசர்வ் ரேஷியோ அப்படிங்கிறது சென்ட்ரல் பேங்க்கில் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்துட்டு ஒரு பேங்க் வந்துட்டு பே பண்ணோம் இல்லையா, அதுதான் வந்துட்டு இந்த கேஷ் ரிசர்வ் ரேஷியோ. அப்போது கமர்ஷியல் பேங்க்ஸ் வந்துட்டு கிரெடிட்டை வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணணும், அதாவது அவங்களுக்கு எவ்வளோ மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறது. இப்போ ஒருவேளை அந்த பேங்க் கிட்ட வந்துட்டு பணம் அதிகமாக இருக்குது, அதாவது பணப்புழக்கம் அதிகமாக இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுது அப்படின்னா இந்த கேஷ் ரிசர்வ் ரேஷியோ வந்துட்டு சென்ட்ரல் பேங்க் வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணிடும். இதுவே சென்ட்ரல் பேங்க் வந்துட்டு கடன் கொடுக்கறத வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சாங்க அப்படின்னா சென்ட்ரல் பேங்க் வந்துட்டு இந்த கேஷ் ரிசர்வ் ரேஷியோ வந்துட்டு குறைச்சிருவாங்க. ஸோ இது மூலிமா என்ன ஆகும் அப்படின்னா அவங்கக்கிட்ட அதிகமான பணம் இருக்கும், ஸோ அதிகமாக கடன் வந்துட்டு கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நிறையா கேஷ் ரிசர்வ் ரேஷியோஸ் வந்துட்டு அவங்க ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அந்த பணப்புழக்கம் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த சிஆர்ஆரை வந்துட்டு அவங்க ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. Variable cash reserve ratio as an objective of monetary policy was first suggested by James Keynes. It was first followed by Federal Reserve System in United States of America. The commercial banks, as per the statute, has to maintain reserves based on their demand deposit and fixed deposit with central bank is called cash reserve ratio. ஸோ இந்த வேரியபிள் கேஷ் ரிசர்வ் ரேஷியோ அப்படிங்கிறத மானிட்டரி பாலிசியில் ஃபஸ்ட்டு சஜஸ்ட் பண்ணது யார் அப்படின்னா வந்துட்டு ஜேம் கீன்ஸ் தான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் இது வந்துட்டு சஜஸ்ட் பண்ணுறாரு. ஆனால் அதை ஃபஸ்ட்டு ஃபாலோ பண்ண பேங்க் எது அப்படின்னா வந்துட்டு ஃபெடரல் ரிசர்வ் சிஸ்டம், யூஎஸ்ஏல இருக்கக்கூடிய ஃபெடரல் ரிசர்வ் சிஸ்டம் தான் வந்துட்டு இந்த கேஷ் ரிசர்வ் ரேஷியோ பாலிசியை வந்துட்டு ஃபஸ்ட் ஃபாலோ பண்ணுறாங்க. கேஷ் ரிசர்வ் ரேஷியோ அப்படின்னு என்னென்னா ஒரு ஃபிக்ஸ்ட் அமௌண்ட் ஆஃப் டெபாசிட் எதர் பை கேஷ் ஆர் செக்யூரிட்டி வந்துட்டு சென்ட்ரல் பேங்க் கிட்ட மற்ற பேங்க்ஸ் வந்துட்டு மெயின்டைன் பண்ணணும். ஸோ இதுதான் வந்துட்டு சிஆர்ஆர் அப்படிங்கிறது. சிஆர்ஆர் ஹையாக இருந்தது அப்படின்னா வந்துட்டு கமர்ஷியல் பேங்க்ஸ் வந்துட்டு கடன் கொடுக்கறது கம்மியாக இருக்கும், ஏன்னா நிறைய அமௌண்ட் வந்துட்டு அவங்க டெபாசிட்டாக கட்டிடுவாங்க. இதுவே சிஆர்ஆர் கம்மியாக இருந்தது அப்படின்னா வந்துட்டு அவங்க நிறைய கடன் வந்துட்டு கமர்ஷியல் பேங்க்ஸ் வந்துட்டு நிறைய கடன், அதாவது நிறைய கிரெடிட் வந்துட்டு கொடுக்க முடியும். நெக்ஸ்ட் வந்துட்டு சேச்சுரேட்டரி லிக்விட் ரேஷியோ. Saturated liquid ratio is the amount which a bank has to maintain in the form of cash, gold or approved securities. ஸோ இந்த சேச்சுரேட்டரி லிக்விட் ரேஷியோ அப்படிங்கிறது வந்துட்டு ஏதர் பை கேஷாக இருக்கலாம், இல்லை கோல்டாக இருக்கலாம், இல்லை ஏதாவது ஒரு செக்யூரிட்டியாக கூட இருக்கலாம். என்ன அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு அளவு பர்சன்டேஜ், ஒரு டோட்டல் டிமாண்டோ இல்லை டோட்டல் லைபிலிட்டி அப்படின்னா பேங்க் கேட்டுச்சு அப்படின்னா என்ன சொல்கிறது, ஒரு 1 month மெச்சூரிட்டிக்கு அப்புறம் அதை அவங்க வந்துட்டு வாங்கிக்கலாம். அந்த மாதிரியான ஒரு மெச்சூரிட்டி அமௌண்ட்டோட வந்துட்டு ஒரு லைபிலிட்டியோட வந்துட்டு அவங்க சென்ட்ரல் பேங்க் கிட்ட கொடுக்கறதா வந்துட்டு இந்த எஸ்எல்ஆர், அதாவது ஸ்டாச்சுரேட்டரி லிக்விட் ரேஷியோ அப்படின்னு வந்துட்டு சொல்கிறது. ஸோ இப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு இண்டிவிஜுவல் ஒரு 1000 rupees வந்துட்டு ஒரு கமர்ஷியல் பேங்க்குக்கு வந்துட்டு டெபாசிட் பண்ணுறாங்க அப்படின்னா அதில் 60 rupees வந்துட்டு அவங்க எடுத்து, அதாவது சிஆர்ஆர் வந்துட்டு 6% இருக்குது, எஸ்எல்ஆர் வந்துட்டு 20% இருக்குது. நம்ம வந்துட்டு அசியூம் பண்ணிக்கிறோம் கரண்ட் இதில் வந்துட்டு சிஆர்ஆர் 6%ஆகவும் எஸ்எல்ஆர் வந்துட்டு 20%ஆகவும் இருக்குது அப்படின்னா ஒவ்வொரு 1000 rupees ஒரு இண்டிவிஜுவல் பேங்க்குக்கு டெபாசிட் பண்ணுறதுல 60 rupees அந்த பேங்க் வந்துட்டு சிஆர்ஆர், அதாவது கேஷ் ரிசர்வ்லையும் 200 rupees வந்துட்டு ஸ்டாச்சுரேட்டரி லிக்விட் இதுலேயும் வந்துட்டு வச்சுக்குவாங்க. மிச்சம் இருக்கக்கூடிய இந்த 740 வந்துட்டு என்ன பண்ணுவாங்க அந்த பேங்க் அப்படின்னா இன்னொரு பர்சனுக்கு வந்துட்டு லோன் கொடுப்பாங்க. இதுதான் வந்துட்டு வேரியபிள் ரிசர்வ் ரேஷியோ, அதாவது சிஆர்ஆர் அண்ட் எஸ்எல்ஆர். நெக்ஸ்ட் வந்துட்டு குவாலிட்டேட்டிவ் ஆர் செலக்டிவ் மெத்தட் ஆஃப் கிரெடிட் கண்ட்ரோல்ஸ். இந்த குவாலிட்டேட்டிவ் ஆர் செலக்டிவ் மெத்தட் அப்படின்னா என்னென்னா ஒரு நம்ம வந்துட்டு இருக்கக்கூடிய அந்த கிரெடிட்டை ஒரு பர்டிகுலர் விஷயத்துக்காக வந்துட்டு எக்கானமியில் நம்ம திருப்பி விடுறோம். அதாவது நம்ம செய்கிற ஒரு விஷயம் அந்த ஒரு பர்டிகுலர் விஷயத்தை வந்துட்டு தாக்குது அப்படின்னா வந்துட்டு அதுதான் வந்துட்டு நம்ம குவாலிட்டேட்டிவ் ஆர் செலக்டிவ் மெத்தட் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறோம். இது என்ன அப்படின்னா வந்துட்டு கிரெடிட்டை வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணி அதை கரெக்டாக ரெகுலேட் பண்ணுறது தான். ஒரு பிஸ்னஸ் ஆகட்டும், ஒரு இண்டஸ்ட்ரீஸ் ஆகட்டும், அங்கே வந்துட்டு கிரெடிட் கண்ட்ரோல் வந்துட்டு கண்டிப்பாக இருக்கணும். ஸோ ஒரு கிரெடிட்டை வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணி அதை ரெகுலேட் பண்ணுறது தான் வந்துட்டு இந்த குவாலிட்டேட்டிவ் ஆர் செலக்டிவ் மெத்தட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு ரேஷனிங் ஆஃப் கிரெடிட், அதாவது கடன் பங்கீடு.
இது வந்துட்டு ஒரு என்ன சொல்கிறதுனா ஒரு ஓல்டஸ்ட் மெத்தட் ஆஃப் கிரெடிட் கண்ட்ரோல். ஃபஸ்ட்டு எப்போ அப்படின்னா 18th சென்ச்சுரியில் இங்கிலாந்தில் இருக்கக்கூடிய பேங்க் ஆஃப் இங்கிலாந்து அப்படிங்கிறது தான் வந்துட்டு இந்த ரேஷனிங் ஆஃப் கிரெடிட் அப்படிங்கிற இந்த ஒரு சிஸ்டத்தை வந்துட்டு ஃபாலோ பண்ணுறாங்க. எதுக்கு அப்படின்னா வந்துட்டு நாட்டில் இருக்கக்கூடிய அந்த புழக்கத்துக்கு தகுந்த மாதிரி அந்த கடன் வந்துட்டு டிஃப்ரெண்ட் டைப்பாக வந்துட்டு பிரித்து கொடுக்குறாங்க. இதை வந்துட்டு நம்ம 2 டைப்ஸில் பார்க்கலாம். ஒன்று வந்துட்டு வேரியபிள் போர்ட்ஃபோலியோ சீலிங், நெக்ஸ்ட் வந்துட்டு வேரியபிள் கேபிட்டல் அசெட் ரேஷியோ. இதுதான் வந்துட்டு அந்த 2 டைப்ஸ். ஸோ இந்த வேரியபிள் போர்ட்ஃபோலியோ சீலிங் அப்படின்னா என்னென்னா வந்துட்டு ஒவ்வொரு வங்கியும் வந்துட்டு, அதாவது ஒவ்வொரு பேங்க்கும் எவ்வளோ கடன் இல்லைனா முன்பணம் வந்துட்டு அந்த ஓவர் டிராஃப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஓவர் டிராஃப்ட் வந்துட்டு அதிகபட்சமாக கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சென்ட்ரல் பேங்க் வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணுறாங்க இல்லையா, அதுதான் வந்துட்டு இந்த வேரியபிள் போர்ட்ஃபோலியோ சீலிங் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட்டு வேரியபிள் கேபிட்டல் அசெட் ரேஷியோ அப்படின்னா வந்துட்டு ஒவ்வொரு பேங்க்கும், அதாவது ஒவ்வொரு கமர்ஷியல் பேங்க்கும் அவங்க கிட்ட இருக்கக்கூடிய சொத்து, அதாவது டெபாசிட் ஆகட்டும் இல்லை வேறு ஏதாவது ஒரு அசெட் ஆகட்டும், லயபிலிட்டி ஆகட்டும், ஏதோ ஒரு விஷயம் வந்துட்டு எவ்வளோ பர்சன்டேஜ் வந்துட்டு அவங்க வித்ஹோல்ட் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேங்க் ஃபிக்ஸ் பண்ணது இல்லையா, அதுதான் வந்துட்டு இந்த வேரியபிள் கேபிட்டல் அசெட் ரேஷியோ அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. இது வந்துட்டு அடிக்கடி மாறக்கூடியது, அதனால தான் அதை நம்ம வந்துட்டு வேரியபிள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு டைரக்ட் ஆக்ஷன்ஸ், அதாவது நேரடி நடவடிக்கைகள். அதாவது டைரக்ட் ஆக்ஷன் அப்படின்னா வந்துட்டு என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2-3 இது வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன்று வந்துட்டு the central bank may refuse to altogether grant discounting facilities to such banks. இப்போ ஏதோ ஒரு பேங்க் வந்துட்டு டிஸ்கவுண்ட்ஸ் ஏதாவது கேட்குது அப்படின்னா சென்ட்ரல் பேங்க் வந்துட்டு அதுக்கு வந்துட்டு ஒரு பவர் இருக்குது, அது மூலிமா வந்துட்டு ஒரு டிஸ்கவுண்ட் கொடுக்கறது. அதாவது சில குறிப்பிட்ட பேங்க்குக்கு வந்துட்டு என்ன சொல்கிறது, அவங்க கேட்கக்கூடிய அந்த ஒரு எல்லாத்தையுமே இப்போ எல்லாமே பேங்க் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் எல்லாமே ஆர்பிஐ டிபெண்ட் பண்ணி தான் இருக்க போகுது. ஸோ எந்த ஒரு மாற்று சீட்டை, அதாவது ஒரு பில்லையோ இல்லை ஒரு பில்ஸ் எக்ஸ்சேஞ்சையோ வந்துட்டு ஒரு டிஸ்கவுண்ட்டுக்காக அவங்க கொண்டு வராங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட பேங்க்குக்கு கொண்டு வரக்கூடிய அத்தனை பில்லையும் வந்துட்டு நெக்லெக்ட், அதாவது ரெஃப்யூஸ் பண்ணக்கூடிய பவர் வந்துட்டு ஆர்பிஐ கிட்டே இருக்குது. The central bank may refuse to sanction further financial accommodation to the bank whose existing borrowing are found to be in excess of the capital and reserves. இதோ ஒரு பேங்க் வந்துட்டு அதிகமான கடன் ஆர்பிஐ கிட்ட இருந்து வாங்கிடுச்சு, அதாவது அதோட அசட் அண்ட் கேபிட்டலை தாண்டி அதிகமாக அது வந்துட்டு கடன் பட்டிருக்கு, அந்த பேங்க் வந்துட்டு அதிகமாக கடன் வாங்கியிருக்கு அப்படின்னா சென்ட்ரல் பேங்க் வந்துட்டு அதுக்கு மேலே ஒரு ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் வந்துட்டு அதுக்கு கொடுக்காது, அதாவது அதுக்கு மேலே ஆர்பிஐ வந்துட்டு அந்த பேங்க்கை ரெகக்னைஸ் பண்ணாது. சென்ட்ரல் பேங்க் வந்துட்டு ஏதாவது ஒரு பெனால்ட்டி ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் மாதிரி வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட லிமிட், அதாவது ஒரு ஒரு பேங்க்கு கிட்டேருந்து இவ்வளோ அமௌண்ட் தான் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்கோம். ஆனால் அந்த அனுமதிக்கப்பட்ட அளவையும் தாண்டி சென்ட்ரல் பேங்க் வந்துட்டு அவங்க கிட்டேருந்து கடன் வாங்கக்கூடிய அந்த கமர்ஷியல் பேங்க்கு கிட்ட இருந்து இன்ட்ரெஸ்ட்டையோ இல்லை வேறு ஏதாவது ஒரு பெனால்ட்டி, அதாவது அபராதத்தையோ வாங்கக்கூடிய உரிமை வந்துட்டு ஆர்பிஐக்கு வந்துட்டு இருக்குது. நெக்ஸ்ட் வந்துட்டு மாரல் சுசெஷன், அதாவது நெறிமுறை தூண்டல். கமர்ஷியல் பேங்க்ஸ் வந்துட்டு கமர்ஷியல் பேங்க்ஸில் இந்த கடன் கொடுக்கறத வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக அடிக்கடி ஆர்பிஐ வந்துட்டு யூஸ் பண்ணுற ஒரு மெத்தட் தான் வந்துட்டு இந்த மாரல் சுசெஷன் அப்படிங்கிறது. என்ன அப்படின்னா ஒவ்வொரு பேங்க்கையும் இண்டிவிஜுவலாக அதுக்கு வந்துட்டு அறிவுரையோ அதாவது ஒரு அட்வைஸோ இல்லைனா ஒரு ப்ளீஸிங்காவோ இல்லை வேண்டுகோளாவோ வந்துட்டு வணிக நெறிமுறைகள், அதாவது வந்துட்டு பேங்க்கை பற்றின இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் வந்துட்டு மற்ற கமர்ஷியல் பேங்க்ஸுக்கு வந்துட்டு சொல்கிறது தான் வந்துட்டு இந்த மாரல் சுசெஷன் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் வந்துட்டு பப்ளிசிட்டி. சென்ட்ரல் பேங்க் வந்துட்டு அதுக்கிட்ட இருக்கக்கூடிய பாலிசிஸ் வந்துட்டு மக்கள்கிட்ட போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காக எடுத்துக்கிற ஒரு விஷயம் தான் வந்துட்டு இந்த பப்ளிசிட்டி. ஸோ இந்த பாலிசி வந்துட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக மக்கள்கிட்ட போய் சேரும் பொழுது மக்களுக்கு அதை பற்றின ஒரு என்ன சொல்கிறது, ஒரு இன்ட்ரொடக்ஷன் வந்துட்டு கிடைக்கும். அதே மாதிரி அவங்களுக்கு அதை பற்றின ஒரு ஒப்பீனியன் கிடைக்கும். அவங்களுக்கு வேணுங்கும் பொழுது அந்த பாலிசியை வந்துட்டு அவங்க யூஸ் பண்ணிப்பாங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு ரெகுலேஷன்ஸ் ஆஃப் கன்சியூமர் கிரெடிட். டவுன் பேமெண்ட் இஸ் ரைஸ் அண்ட் த நம்பர் ஆஃப் இன்ஸ்டால்மெண்ட்ஸ் ரெடியூஸ்டு ஃபார் த கிரெடிட் சேல். இது என்ன அப்படின்னா டவுன் பேமெண்ட் அப்படின்னா ஃபஸ்ட்டு இப்போ நம்ம வந்துட்டு ஏதாவது ஒரு பொருள் வாங்குகிறோம் அப்படின்னா 1,00,000 ரூபாய்க்கு இப்போ ஒரு பொருள் வாங்குகிறோம் அப்படின்னா டவுன் பேமெண்ட்டாக நீ இந்த பொருளை வாங்கும்போதே வந்துட்டு ஒரு 20,000 கட்டிட்டேன், மிச்சம் இருக்கக்கூடிய 80,000க்கு தான் வந்துட்டு நீ வந்துட்டு இன்ஸ்டால்மெண்ட்டில் கட்ட போகிற அப்படின்னா அந்த 20,000 வந்துட்டு டவுன் பேமெண்ட், அந்த 80,000க்கு தான் நீ இன்ஸ்டால்மெண்ட்டில் பண்ணுவேன். ஸோ இது மூலிமா கன்சியூமரோட கிரெடிட் எப்படி இவங்க ரெகுலேட் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த டவுன் பேமெண்ட்டை வந்துட்டு அதிகப்படுத்துகிறாங்க. அதாவது நீ நிறையா டவுன் பேமெண்ட் கட்டிட்டு
கொஞ்சம் அமௌண்ட்டுக்கு தான் வந்துட்டு இன்ஸ்டால்மெண்ட் கொடுக்க முடியும். அந்த இன்ஸ்டால்மெண்ட்டோடைய ரிப்பீட்டேஷன்ஸ், அதாவது நம்பர் ஆஃப் இன்ஸ்டால்மெண்ட்ஸ்னு சொல்கிறாங்களே, 5 மந்த் இன்ஸ்டால்மெண்ட், 6 மந்த்ஸ் இன்ஸ்டால்மெண்ட். ஸோ அந்த இன்ஸ்டால்மெண்ட்டோடைய அந்த என்ன சொல்கிறது, எத்தனை தடவை நீ அந்த இன்ஸ்டால்மெண்ட் இஎம்ஐ பே பண்ணுற இல்லையா, அந்த ஒரு நம்பர்ஸையும் வந்துட்டு குறைச்சிக்க முடியும் ஆர்பிஐனால. நெக்ஸ்ட் வந்துட்டு சேஞ்சஸ் இந்த மார்ஜினல் ரெக்குவயர்மெண்ட்ஸ் ஆன் செக்யூரிட்டி லோன். இது மோஸ்ட்டாக வந்துட்டு எங்கே பண்ணுறாங்க அப்படின்னா யூஎஸ்ஏ அந்த மாதிரி. அதாவது அவங்க ஆல்ரெடி வந்துட்டு செக்யூரிட்டிக்காக கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த செக்யூரிட்டிக்காக கொடுத்த விஷயத்தில் இருக்கக்கூடிய அந்த மார்ஜினல் வேல்யூ வந்துட்டு மாற்றுறது. இந்த சிஸ்டம் வந்துட்டு Board of Governors of the Federal Reserve System has been given the power to prescribe margin requirements for the purpose of preventing an excessive use of credit for the stock exchange speculations. ஸோ இருக்கக்கூடிய எல்லா அசட்ஸையும் வந்துட்டு கொடுத்து ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் வந்துட்டு இன்வால்வ் பண்ணாமல் இருக்கிறதுக்காக அவங்க கொடுத்துருக்க அந்த அவங்க செக்யூரிட்டிக்காக கொடுத்துருக்கிற அந்த சொத்துவோட மதிப்பை வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணுறது யார் அப்படின்னா வந்துட்டு ஃபெடரல் ரிசர்வ் சிஸ்டம் இருக்கக்கூடிய கவர்னர், அதாவது அங்கே இருக்கக்கூடிய சென்ட்ரல் பேங்க் கவர்னர் தான் வந்துட்டு அதை வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணுறாரு. இது எதுக்கு அப்படின்னா வந்துட்டு முக்கியமாக ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் நடக்கக்கூடிய அந்த ஒரு மானிட்டரி இல்லைனா கிரெடிட்டை வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக தான் வந்துட்டு இந்த சிஸ்டம் வந்துட்டு கொண்டு வராங்க. இந்த சிஸ்டம் எதுக்கு கீழே வருது அப்படின்னா வந்துட்டு செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்ச் ஆக்ட் 1934 கீழே வந்துட்டு இந்த சிஸ்டம் வந்துட்டு வருது. நெக்ஸ்ட்டு வந்துட்டு ரெப்போ ரேட் அண்ட் ரிவர்ஸ் ரெப்போ ரேட். இந்த ரெண்டு டூலுமே வந்துட்டு அடிக்கடி ஆர்பிஐ வந்துட்டு யூஸ் பண்ணுறது. அதாவது முக்கியமாக மணி சப்ளையில், மானிட்டரி பாலிசி ரெகுலேஷனில், இதெல்லாம் அதிகமாக வந்துட்டு ஆர்பிஐ யூஸ் பண்ணுற ஒரு வேர்ட் வந்துட்டு ரெப்போ ரேட் அண்ட் ரிவர்ஸ் ரெப்போ ரேட். ரெப்போ ரேட் வந்துட்டு எப்போவுமே வந்துட்டு ரிவர்ஸ் ரெப்போ ரேட்டை விட அதிகமாக தான் இருக்கும். அது ஏன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ரெப்போ ரேட், the rate at which the RBI is willing to lend to commercial bank is called repo rate. அதாவது ஒரு குறிப்பிட்ட வட்டி விகிதத்தில் ஆர்பிஐ, அதாவது இந்த மைய வங்கி சென்ட்ரல் பேங்க் இருக்கு இல்லையா, அது வந்துட்டு அந்த கமர்ஷியல் பேங்கான, அதாவது வணிக வங்கிக்கு வந்துட்டு கடன் கொடுக்கும் ஒரு குறிப்பிட்ட இன்ட்ரெஸ்ட் ரேட்டில். அந்த ரேட்டு தான் வந்துட்டு நம்ம ரெப்போ ரேட் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறோம். Whenever banks have any shortage of funds, they can borrow from the RBI against securities. If the RBI increases the repo rate, it makes the borrowing expenses for the banks and vice versa. ஸோ எப்பாவது அவங்களுக்கு வந்துட்டு பணத்தில் வந்துட்டு ஒரு சின்ன ஷார்ட்டேஜ் இருந்துச்சு அப்படின்னா இந்த வித செக்யூரிட்டியும் இல்லாமல் ஒரு கமர்ஷியல் பேங்க், ஒரு வணிக வங்கி வந்துட்டு இந்த சென்ட்ரல் பேங்க், அதாவது மைய வங்கி கிட்ட இருந்து கடன் வாங்கிக்க முடியும். அப்படி அவங்க கடன் வாங்கும் பொழுது கொடுக்கக்கூடிய அந்த வட்டி தான் வந்துட்டு இந்த ரெப்போ ரேட்டு. இப்போ ஆர்பிஐ வந்துட்டு இந்த ரெப்போ ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணாங்க அப்படின்னா அந்த பேங்க் இவங்க கிட்ட இருந்து வாங்குற கடன் செலவுகள் வந்துட்டு அதிகமாகும். இதுவே அந்த ரெப்போ ரேட்டை குறைச்சாங்க அப்படின்னா கடன் செலவுகள் வந்துட்டு குறையும். ஸோ இப்போ ஒரு இன்ஃப்ளேஷன் நடந்துட்டு இருக்கு. அதாவது இன்ஃப்ளேஷன் அப்படின்னா பணவீக்கம், திடீர்னு ஒரு பொருளோட ப்ரைஸ் வந்துட்டு ரைஸ் ஆகுறது, அதான் நம்ம இன்ஃப்ளேஷன் சொல்லுவோமா. அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஆர்பிஐ, அதாவது அங்கே பணவீக்கம் அப்படின்னா வந்துட்டு அங்கே அதிகமான பணப்புழக்கம் வந்துட்டு எக்கானமியில் இருக்குது அப்படின்னு அர்த்தம். அதான் இன்ஃப்ளேஷனுக்கு மீனிங். ஸோ இன்ஃப்ளேஷன் இருக்கும் பொழுது ஆர்பிஐ வந்துட்டு இந்த ரெப்போ ரேட்டை வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. ஆர்பிஐ ரெப்போ ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணாங்க அப்படின்னா கமர்ஷியல் பேங்க்ஸ் வந்துட்டு கடன் வாங்குறதுக்கு வந்துட்டு கஷ்டம். அப்போ என்ன பண்ணுவாங்க, கமர்ஷியல் பேங்க்ஸ் அவங்க மக்களுக்கு கொடுக்கக்கூடிய இந்த கடனுக்கான வட்டி விகிதத்தை வந்துட்டு அதிகப்படுத்துவாங்க. ஸோ அவங்க கடன் வாங்க மாட்டாங்க. இது மூலிமா வந்துட்டு பணப்புழக்கத்தை வந்துட்டு அவங்களால குறைக்க முடியும். இதுவே டீஃப்ளேஷனரி என்விரான்மெண்ட் இருக்குது, டீஃப்ளேஷன் நடந்துட்டு இருக்கு அப்படின்னா, அது பணப்புழக்கம் கம்மியாக இருக்குது அப்படின்னா ரெப்போ ரேட்டை குறைச்சிருவாங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக எல்லா பேங்க்கும் வந்துட்டு அதிகமாக ஆர்பிஐ கிட்ட கடன் வாங்கி அவங்க வந்துட்டு மற்றவங்களுக்கு வந்துட்டு கிரெடிட் கொடுப்பாங்க. இதுதான் வந்துட்டு ரெப்போ ரேட். நெக்ஸ்ட்டு reverse repo rate. The rate at which the RBI is willing to borrow from the commercial bank is called reverse repo rate. If the RBI increases the reverse repo rate, it means that the RBI is willing to offer lucrative interest rate to banks to park their money with the RBI. This results in a decrease in the amount of money available for bank customers, as banks prefer to park their money with the RBI as it involves higher safety. This naturally leads to the higher rate of interest which the banks will demand from the customers for lending money to them. ஸோ இப்போ ரிவர்ஸ் ரெப்போ ரேட் அப்படிங்கிறது என்னென்னா, கமர்ஷியல் பேங்க்கு கிட்டேருந்து இப்போ ஆர்பிஐ ஏதாவது ஒரு கடன் வாங்குதுன்னா அதுக்கு ஆர்பிஐ கமர்ஷியல் பேங்க்கு கொடுக்கக்கூடிய அந்த வட்டி விகிதம் தான் வந்துட்டு இந்த ரிவர்ஸ் ரெப்போ ரேட் அப்படின்னு சொல்கிறது. இப்போ இந்த ரிவர்ஸ் ரெப்போ ரேட்டை வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணிடுச்சு ஆர்பிஐ அப்படின்னா, அதாவது
இப்போ நீ என்கிட்ட வந்து பணம் கொடுத்த அப்படின்னா நான் உனக்கு அதிகமான வட்டி வந்துட்டு கொடுக்குறேன் அப்படின்னு அர்த்தம். அப்போ எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, நான் வந்துட்டு ஒரு சேஃபஸ்ட் பிளேஸ், நான் தான் வந்துட்டு சென்டர். அந்த கமர்ஷியல் பேங்க்ஸ் எல்லாம் உடனே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த மைய வங்கி கிட்ட தான், அதாவது அந்த சென்ட்ரல் பேங்க் கிட்ட தான் போயிட்டு கொடுத்துட்டு அதிகமான அந்த வட்டி விகிதத்தை வந்துட்டு வாங்கிக்குவாங்க. ஏன்னா அவங்க மணி வந்துட்டு சேஃப். ஆர்பிஐ கிட்ட இருக்கும்பொழுது சேஃப். ஆனால் ஒரு இண்டிவிஜுவல் பர்சன் கிட்ட போகும்போது அது சேஃப் அப்படின்னு சொல்ல முடியாது. பட் ஆர்பிஐ கிட்ட இருக்கும்போது இட் இஸ் த வெரி சேஃபஸ்ட் பிளேஸ் டு பார்க் தியர் மணி. அப்போ ஆட்டோமேட்டிக்காக எல்லா கமர்ஷியல் பேங்க்ஸுமே ரிவர்ஸ் ரெப்போ ரேட் அதிகமாக இருக்கும் பொழுது ஆர்பிஐ கிட்ட தான் வந்து அந்த பணத்தை எல்லாத்தையும் கொடுப்பாங்க, கொடுத்துட்டு வட்டி வாங்குவாங்க. ஸோ இது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் அப்படின்னா சாதாரண மக்கள் கடன் கேட்கும் பொழுது அவங்களுக்கு வந்துட்டு வட்டி விகிதம் வந்துட்டு அதிகமாக கொடுப்பாங்க. அதாவது வட்டி அதிகமாக இருந்தது அப்படின்னா அவங்க வாங்க மாட்டாங்க. ஸோ கம்மியாக கடன் வாங்கும் பொழுது அந்த மிச்சம் இருக்கிறவங்களுடைய பணத்தை எல்லாத்தையும் வந்துட்டு ஆர்பிஐ கொண்டு வந்து அவங்களால கடன் கொடுக்க முடியும். இது மூலியமா வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு அங்கே கிரெடிட் ரேட் வந்துட்டு அதிகமாகும். இதுதான் வந்துட்டு ரிவர்ஸ் ரெப்போ ரேட். நெக்ஸ்ட் வந்துட்டு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அண்ட் ரூரல் கிரெடிட். In a developing country like India, the central bank of the country cannot confine itself to a monetary regulation only, and it is expected that it should take part in development functions in all sectors, especially in agriculture and industry. ஸோ ஒரு டெவலப்பிங் கண்ட்ரி, இந்தியா மாதிரியான ஒரு டெவலப்பிங் கண்ட்ரியில் ஒரு சென்ட்ரல் பேங்க் அப்படிங்கிறது வெறும் மானிட்டரி ரெகுலேஷனுக்காகவும் மானிட்டரி பாலிசிக்காகவும் வந்துட்டு இருக்க முடியாது. அது கண்டிப்பாக அந்த கண்ட்ரியோடைய டெவலப்மெண்ட் ப்ராசஸில் அது பங்கு பெறணும். முக்கியமாக வேறு எந்த செக்டாரில் இல்லை அப்படின்னாலும் அக்ரிகல்ச்சரல் அண்ட் இண்டஸ்ட்ரி செக்டாரில் வந்துட்டு அந்த பேங்க், அதாவது அந்த சென்ட்ரல் பேங்க் வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு கான்சென்ட்ரேட் பண்ணணும். ரோல் ஆஃப் ஆர்பிஐ இன் அக்ரிகல்ச்சரல் கிரெடிட். RBI has been playing very vital role in the provision of agricultural finance in the country. The bank's responsibility in this field had been increased due to the predominance of agriculture in the Indian economy and the inadequacy of the formal agencies to cater to the huge requirements of the sector. In order to fulfill this important role effectively, the RBI set up a separate agricultural credit department. However, the volume of informal loans has not declined sufficiently. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு டெவலப்பிங் கண்ட்ரியில், இந்தியா மாதிரியான ஒரு டெவலப்பிங் கண்ட்ரியில் ஆர்பிஐயோடைய சப்போர்ட் வந்துட்டு கண்டிப்பாக இண்டஸ்ட்ரிக்கும் அக்ரிகல்ச்சருக்கும் வந்துட்டு தேவை. ஸோ அதனால் வந்துட்டு அக்ரிகல்ச்சரில் ஆர்பிஐ வந்துட்டு ஒரு முக்கியமான பங்கு வந்துட்டு வகிக்குது. என்ன அப்படின்னா, பேங்க் வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட அந்த ஃபீல்டில், அதாவது அக்ரிகல்ச்சர் செக்டாரில் பேங்க்கோடைய தேவை வந்துட்டு ஒவ்வொரு நாளுக்கு நாள் வந்துட்டு அதிகமாயிட்டே போகுது. ஸோ இவங்க அதே மாதிரி ஆர்பிஐ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அதுக்காக ஒரு ஏஜென்சி அமைச்சு அந்த செக்டாருக்கு தேவையான ரெக்குவயர்மெண்ட்ஸை வந்துட்டு ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்காக வந்துட்டு அது ஒரு ஆர்கனைசர் மாதிரி வந்துட்டு பண்ணுது. ஸோ அப்படி ஆர்கனைஸ் பண்ணது தான் வந்துட்டு இந்த அக்ரிகல்ச்சரல் கிரெடிட் டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிறது வந்துட்டு. ஸோ ரிசர்வ் வங்கி வந்துட்டு, அதாவது இந்த ரிசர்வ் பேங்க் வந்துட்டு தனியாக அக்ரிகல்ச்சரல் கிரெடிட் டிபார்ட்மெண்ட், அதாவது விவசாய கடன் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக ஒரு கடனே வந்துட்டு எல்லா பேங்க்ஸ்லேருந்து வந்துட்டு கொடுக்குறாங்க. அந்த மாதிரி வந்துட்டு அக்ரிகல்ச்சருக்காக வந்துட்டு ஒரு அக்ரிகல்ச்சரல் கிரெடிட் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டே வந்துட்டு இவங்க வந்துட்டு உருவாக்கியிருக்காங்க. அதாவது விவசாய கடன் துறை அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் வந்துட்டு ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் அக்ரிகல்ச்சரல் கிரெடிட் டிபார்ட்மெண்ட். அதாவது அந்த விவசாய கடன் துறையோடைய ஃபங்க்ஷன் என்ன, அதோடைய பணிகள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். டு மெயின்டைன் அன் எக்ஸ்பர்ட் ஸ்டாஃப் டு ஸ்டடி ஆல் த கொஸ்டின் ஆன் அக்ரிகல்ச்சரல் கிரெடிட், டு ப்ரொவைட் எக்ஸ்பர்ட் அட்வைஸ் டு த சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட், state cooperative banks and other banking activities, to finance the rural sector through eligible institutions engaged in the business of agricultural credit and to coordinate their activities. அதாவது நிறைய நிபுணர்களை வச்சு அந்த அக்ரிகல்ச்சரல் கிரெடிட், அதாவது விவசாய கடன் சம்மந்தமான எல்லாத்தையும் வந்துட்டு அவங்க ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். எல்லா விளக்கத்தையும் வந்துட்டு இல்லை எல்லா கொஸ்டினுக்கான ஆன்சர்ஸையும் வந்துட்டு அவங்க கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு அதை வந்துட்டு கண்டுபிடிச்சி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் ஸ்டேட் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட், இல்லைனா ஒரு கோஆப்ரேட்டிவ் பேங்க், இல்லை மற்ற பேங்க்ஸ் எல்லாத்துக்குமே வந்துட்டு இந்த அக்ரிகல்ச்சரல் லோன் சம்மந்தமான அட்வைசஸ் வந்துட்டு ஆர்பிஐ வந்துட்டு கொடுக்கும். நெக்ஸ்ட்டு ரூரல் செக்டர்ஸ், முக்கியமாக ரொம்ப ரூரல் ஏரியாஸில் கிராமப்புறங்கள் இருக்கக்கூடிய சில தகுதி இருக்கக்கூடிய, அதாவது குவாலிஃபிகேஷன்ஸ் இருக்கக்கூடிய சில அக்ரிகல்ச்சரல் பேஸ்டு இண்டஸ்ட்ரீஸ்க்கு வந்துட்டு, இண்டஸ்ட்ரி இல்லைனா ஒரு பர்சனுக்கு வந்துட்டு இந்த அக்ரிகல்ச்சரல் லோன் வந்துட்டு கொடுக்குறது. அதுக்கப்புறம் அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணி அதுக்கு அதோட கோஆர்டினேட் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னா லோன் கொடுத்ததுக்கப்புறம் என்னென்ன ப்ரொசீஜர்லாம் இருக்குது, அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் கலெக்ட் பண்ணுறது எல்லாத்தையும் வந்துட்டு பார்த்துக்கிறதுக்கான அட்வைஸ் வந்துட்டு ஆர்பிஐ வந்துட்டு மற்ற பேங்க்ஸுக்கு வந்துட்டு கொடுக்கும்.
The duties of the RBI in agricultural credit were much restricted as it had to function only in the ex officio capacity, being the central bank of the country. It could not lend directly to the farmers, but the supply of rural credit was done through the mechanism of refinance with institution specializing in rural credit. இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஆர்பிஐ வந்துட்டு டைரெக்டாக அக்ரிகல்ச்சரல் லோன் வந்துட்டு ஒரு இண்டிவிஜுவலுக்கு வந்துட்டு கொடுக்க முடியாது. ஆனால் அது ஒரு எக்ஸ் ஆஃபீஸோ, அதாவது அதுக்கே தெரியாமல் அது வந்துட்டு அதாவது அதோடைய எக்ஸ் அஃபீஷியோ அப்படின்னா டைரெக்டாக அவங்க அதுக்கு வந்துட்டு எலெக்ட் ஆகாமல், டைரெக்டாக அப்படி ஒரு பொசிஷனுக்கு போகாமல் ஆர்பிஐயாக இருக்கிறங்காட்டி, ஒரு கண்ட்ரியோட சென்ட்ரல் பேங்காக இருக்கிறங்காட்டி அதுவும் வந்துட்டு அக்ரிகல்ச்சரில் கான்சன்ட்ரேட் பண்ணுது. ஸோ அக்ரிகல்ச்சருக்கு வந்துட்டு நிறையா ரூரல் கிரெடிட் சிஸ்டம், அதாவது ஊரக கடன் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி நிறைய ஊரக கடன் வந்துட்டு ஃபார்மர்ஸுக்கும் அங்கே இருக்கக்கூடிய சில இந்த இண்டஸ்ட்ரீஸ்லாம் வச்சுப்பாங்களே, ரொம்ப சின்ன இண்டஸ்ட்ரீஸ் அக்ரிகல்ச்சரில் ஓரியன்டாக அவங்களுக்கும் வந்துட்டு கொடுக்குது. Primary societies may borrow from Central Cooperative Bank and the later may borrow from the apex of the State Cooperative Bank, which in its turn might get accommodation facilities from the RBI. ஸோ அப்போ அந்த ஃபார்மர் யார்கிட்ட வாங்குவாங்க அப்படின்னா, ஏதோ ஒரு சென்ட்ரல் கோஆப்ரேட்டிவ் பேங்க், அப்படி இல்லைனா ஒரு ஸ்டேட் கோஆப்ரேட்டிவ் பேங்க்லேருந்து அவங்க வந்துட்டு கடன் வந்துட்டு வாங்கிக்குவாங்க. ஸோ அந்த ரெண்டு பேங்க்குமே வந்துட்டு ஆர்பிஐ கீழே தான் இருக்குது. ஸோ அந்த பர்சன் இப்போ ஆர்பிஐயோடைய ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் வந்துட்டு என்ஜாய் பண்ணுற ஒருத்தங்களாக இருக்காங்க. ஆனால் ஆர்பிஐ டைரெக்டாக அவங்களுக்கு கடன் கொடுக்க முடியாது. ஆர்பிஐ அப்படிங்கிறதும் ஒரு வகையான பேங்க் தான். அங்கேயும் வந்துட்டு இந்த மானிட்டரி டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாம் நடக்கும். ஸோ எந்த ஒரு இண்டிவிஜுவலும் வந்துட்டு ஆர்பிஐ கிட்டேருந்து டைரெக்டாக கடன் வாங்க முடியாது. ஏதோ ஒரு கோஆப்ரேட்டிவ் பேங்க் மூலிமா வந்துட்டு அவங்களுடைய கடனை வந்துட்டு வாங்கிக்கலாம். The RBI was providing medium-term loans also for a period exceeding 15 months to 5 years for reclamation of land, construction of irrigation works, purchase of machineries, etc. ஸோ ஆர்பிஐ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அதாவது ஆர்பிஐ கீழே இருக்கக்கூடிய பேங்க்கில் வந்துட்டு 15 monthsலேருந்து 5 years வரைக்கும் திருப்பி கட்டக்கூடிய மாதிரியான லோன்ஸ் வந்துட்டு கொடுக்குறாங்க. எதுக்காக அப்படின்னா, நிலத்துக்காக, அப்படி இல்லைன்னா இரிகேஷன் ஒர்க்ஸ், அதாவது வாய்க்கால் வெட்டுறதுக்கு, அந்த மாதிரி இரிகேஷன் ஒர்க்னால் தண்ணி பாய்ச்சறதுக்கு என்னென்ன தேவையோ அதுக்கு தேவையான வேலைகள்லாம் செய்கிறதுக்கு, அப்புறம் ஏதாவது ஒரு மிஷினரி, அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடாக நம்ம ஏதாவது மிஷினரி வாங்கணும் அப்படின்னா அதுக்கு எல்லாத்துக்குமே வந்துட்டு லோன் கொடுக்குறாங்க. இதெல்லாம் வந்துட்டு ஒரு ஷார்ட் டேர்ம் லோன் மாதிரி, அதாவது மீடியம் டேர்ம் லோன்ஸ் 5 yearsக்குள்ளே கட்டுற மாதிரி. அதே மாதிரி லாங் டேர்ம் லோன்ஸும் வந்துட்டு ஆர்பிஐ வந்துட்டு கொடுக்குறாங்க. என்ன அப்படின்னா, அவங்களுடைய பழைய கடன் ஏதாவது அடைச்சிட்டு மறுபடியும் அவங்க புதுசாக ஒரு தொழில் பண்ணுறதுக்காக, அந்த மாதிரி வந்துட்டு ஒருத்தங்க கிட்டேருந்து இன்னொருத்தங்க லேண்ட் போகிறதுக்கு, அந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் வந்துட்டு ஆர்பிஐ வந்துட்டு லாங் டேர்ம் லோன்ஸும் வந்துட்டு தராங்க. இது கூட வந்துட்டு நேஷனல் பேங்க் ஃபார் அக்ரிகல்ச்சரல் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட், நபார்ட் அப்படின்னு வந்துட்டு சொல்லுவாங்க. நேஷனல் பேங்க் ஃபார் அக்ரிகல்ச்சரல் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட். இந்த பேங்க் வந்துட்டு ஆர்பிஐ கீழே வெறும் அக்ரிகல்ச்சரல் கிரெடிட்டுக்காக, விவசாய கடனுக்காக வந்துட்டு கொடுக்கறது. இது வந்துட்டு 1982 இந்த நபார்டு வந்துட்டு ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கு. எல்லா ஆக்டிவிட்டீஸுமே, முக்கியமாக ரூரல் கிரெடிட், அதாவது ஊரக கடன் சம்மந்தமான எல்லா ஆக்டிவிட்டீஸுமே வந்துட்டு இந்த நபார்டு வங்கி மூலியமாக தான் வந்துட்டு நடக்குது. The Agricultural Refinance Development Corporation, ARDC. Farmers in India requires mainly medium-term and long-term loans, and they face a lot of difficulties in getting them. The only organization providing long-term credit is land development banks, which have lagged behind and record only limited success. The credit requirements of the agricultural sector are increasing year after year, with the aim of bridging the gap in agricultural finance and to extend credit for projects involving agricultural development. An organization called the Agricultural Refinance Development Corporation was established by an Act of Parliament, and it started functioning from July 1, 1963. இந்தியாவில் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு வந்துட்டு மீடியம் டேர்ம் லோன்ஸும் லாங் டேர்ம் லோன்ஸும் தேவைப்படுறது, அதாவது அதோடைய தேவைகள் வந்துட்டு ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஆனால் அப்படி லாங் டேர்ம் லோன்ஸ் வழங்கக்கூடிய ஒரே வங்கி வந்துட்டு இந்த லேண்ட் டெவலப்மெண்ட் பேங்க்ஸ் தான். ஆனால் இந்த லேண்ட் டெவலப்மெண்ட் பேங்க்ஸ் வந்துட்டு மற்ற பேங்க்ஸ் மாதிரி சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகாமல் இன்னும் ரொம்ப பின்தங்கியே வந்துட்டு இருக்குது. ஸோ இந்த கிரெடிட் ரெக்குவயர்மெண்ட்ஸ், அதாவது கடன் தேவைகள் வந்துட்டு அதிகமாகிட்டே போகுது, ஆனால் பேங்க் வந்துட்டு ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ இந்த அக்ரிகல்ச்சரல் ஃபினான்ஸுக்கும் இந்த கடன் கொடுக்கறதுக்கும் இருக்கக்கூடிய இந்த கேப்பை வந்துட்டு ஃபில் பண்ணுறதுக்காக தான் வந்துட்டு இந்த அக்ரிகல்ச்சரல் ரீஃபினான்ஸ் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வந்துட்டு July 1, 1963 வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இது எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதோட அப்ஜெக்டிவ்ஸ் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் வந்துட்டு டு ப்ரொவைட் நெசசரி ஃபண்ட்ஸ் பை வே ஆஃப் refinance to eligible institutions such as the central and development banks,
ஸ்டேட் கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ் அண்ட் ஷெட்யூல்ட் பேங்க்ஸ். ஸோ இந்த பேங்க்ஸுக்கு, லேண்ட் டெவலப்மெண்ட் பேங்க்ஸ்க்கோ, ஸ்டேட் கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸுக்கோ, இல்லை மற்ற ஷெட்யூல்டு பேங்க்ஸ்க்கோ வந்துட்டு தேவைப்படக்கூடிய நிதி உதவிகள், அதாவது அக்ரிகல்ச்சரல் ரீஃபினான்ஸ்க்கு தேவைப்படக்கூடிய நிதி உதவிகளை வந்துட்டு கொடுக்கறது. நெக்ஸ்ட் வந்துட்டு டு சப்ஸ்கிரைப் டு த debentures floated by the central and development banks, state cooperative banks and scheduled banks provided they were approved by the RBI. ஸோ ஒரு சில பேங்க்ஸை மட்டும் RBI அப்ரூவ் பண்ணி அது மூலியமாக வந்துட்டு அக்ரிகல்ச்சரல் லோன்ஸ் கொடுக்கறது. நெக்ஸ்ட் ரீஜனல் ரூரல் பேங்க்ஸ், RRB. இந்த 20 பாயிண்ட்ஸ் எக்கனாமிக் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லிட்டு இந்திரா காந்தி வந்துட்டு எமர்ஜென்சி பீரியடில் வந்துட்டு ஒரு எக்கனாமிக் பாலிசியை வந்துட்டு கொண்டு வருவாங்க. One of the important points of the 20 points economic program of Mrs. Indira Gandhi during emergency was the liquidation of rural indebtedness by stages and provide institutional credit to farmers and artisans in rural areas. அந்த 20 அம்ச கொள்கையில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, அந்த வில்லேஜில் இருக்கக்கூடிய நிதி நிறுவனங்கள்லாம் இருக்கு இல்லையா, அவங்கெல்லாம் வந்துட்டு அவங்க தான் வந்துட்டு முக்கியம். ஏன்னா அவங்க தான் வந்துட்டு அடிப்படை, அக்ரிகல்ச்சர் அப்படிங்கிறது ஒரு பேக் போன். ஸோ அந்த அக்ரிகல்ச்சருக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய அந்த நிதி நிறுவனங்கள்லாம் இருக்குது. ஸோ அந்த நிதி நிறுவனங்கள் எல்லாத்தையும் வந்துட்டு அதிகமான கடன் கொடுக்கறதுக்கு கீழே அப்படின்னு பார்த்தா வந்துட்டு இந்த கிராமின் பேங்க்ஸ். ஸோ அங்கேருந்து நிறைய கடன் வந்துட்டு வாங்கியிருப்பாங்க. ஒவ்வொரு விவசாயிகளும், ஒவ்வொரு ஆர்டிஷன்ஸ் அப்படின்னா சின்ன சின்ன கைவினை தொழிலாளர்கள்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்கள தான் வந்துட்டு நம்ம ஆர்டிஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அவங்கள வந்துட்டு அந்த கடன் சுமையிலேருந்து குறைக்கிறது, அவங்களுடைய கடன் சுமையை குறைக்கிறது வந்துட்டு அந்த 20 பாயிண்ட்ஸில் ஒரு பாயிண்ட், அது 20 அம்ச கொள்கை அப்படின்னு வந்துட்டு சொல்லுவாங்க. அந்த 20 அம்ச பொருளாதார திட்டத்தில் வந்துட்டு அதுவும் வந்துட்டு ஒரு பாயிண்ட்டாக வந்துட்டு இருந்திருக்கு. இந்த ரீஜனல் ரூரல் பேங்க்ஸ் எப்போ ஆரம்பித்தாங்க அப்படின்னா வந்துட்டு 1975ல் இதோடைய ஷேர்ஸ் எப்படி டிவைட் ஆயிருக்கு அப்படின்னா வந்துட்டு 50% வந்துட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்டும், 15%, அதாவது 50% வந்துட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட், 15% வந்துட்டு ஸ்டேட் கவர்மெண்ட், மிச்சம் இருக்கக்கூடிய இந்த 35% வந்துட்டு மற்ற கமர்ஷியல் பேங்க்ஸ் வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு இந்த ஃபினான்ஷியல் சப்போர்ட் வந்துட்டு கொடுப்பாங்க. இந்த ஆர்ஆர்பியோடைய மெயின் அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னா வந்துட்டு அந்த சின்ன அதாவது ஸ்மால் ஃபார்மர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, குறுநில விவசாயி அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி ரொம்ப ஒரு அடிப்படையாக இருக்கக்கூடிய, ரொம்ப ஏழையாக இருக்கக்கூடிய ஒரு குறுநிலையோட சமமாக இருக்கக்கூடிய ஒரு மார்ஜினல் ஃபார்மர்ஸ்க்கு வந்துட்டு, இல்லை விவசாய கூலி தொழிலாளர்கள், அங்கே இருக்கக்கூடிய சின்ன சின்ன கைவினையாளர்கள், சின்ன சின்ன ஆண்டர்பிரினர்ஸ், அதாவது ரொம்ப ரொம்ப ஒரு சாதாரண லெவலில் வந்துட்டு தொழில் தொடங்கிட்டு இருக்கிறவங்க, அவங்க எல்லாரும் வந்துட்டு டெவலப் ஆகிறதுக்காக, அக்ரிகல்ச்சர் ஆகட்டும், ட்ரேட் ஆகட்டும், காமர்ஸ் ஆகட்டும், இண்டஸ்ட்ரி லெவல் ஆகட்டும், மற்ற எந்த ஒரு ப்ரொடக்டிவ் லெவலில் இருந்தாலும் ரூரல் ஏரியாஸில் இருக்கக்கூடிய அந்த சின்ன சின்ன மக்கள்லாம் வந்துட்டு டெவலப் ஆகிறதுக்காக ஆரம்பிக்கப்பட்டது தான் வந்துட்டு இந்த ஆர்ஆர்பி. Concessions to RRBs. From the beginning, the sponsored banks have continued to provide marginal and financial assistance to RRB and also other concessions such as low rate of interest, 8.5% on the later borrowings from the sponsored banks. அதாவது ஃபர்ஸ்ட்ல இருந்தே அந்த ஸ்பான்சர் பேங்க்ஸ் நம்ம பார்த்த மாதிரி 35% வந்துட்டு கமர்ஷியல் பேங்க்ஸ்ல இருக்கு. ஸோ அந்த 35% ஷேர் எந்த கமர்ஷியல் பேங்க் கிட்ட இருக்கோ அதுதான் நம்ம வந்துட்டு ஸ்பான்சர் பேங்க் அப்படின்னு வந்துட்டு சொல்றோம். இந்த ஆர்ஆர்பி ஆரம்பிச்சதுல இருந்தே வந்துட்டு இந்த ஸ்பான்சர் பேங்க்ஸ் வந்துட்டு இதுக்கு நிறைய டிஸ்கவுண்ட்ஸ் வந்துட்டு கொடுத்துட்டு இருக்காங்க. அதாவது இப்போ ஏதாவது ஒரு கடன் வந்துட்டு நம்ம வாங்கினோம் அப்படின்னா வந்துட்டு அதுக்கு ரொம்ப கம்மியாக 8.5% தான் வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் ரேட் ஃபிக்ஸ் பண்ணுறது, அந்த மாதிரி ரொம்ப கம்மியாக வந்துட்டு ஆர்ஆர்பிக்கு ஃபேவராக வந்துட்டு அவங்க நிறையவே பண்ணிட்டு இருந்திருக்காங்க. Further, the cost of staff deputed to RRBs and training expenses RRB staffs are borne by the sponsored banks. ஸோ ஆர்ஆர்பி பேங்க்கில் ரெக்ரூட் பண்ணுற ஸ்டாஃபுக்கும் அவங்களுக்கான ட்ரைனிங் எக்ஸ்பென்சஸையும் வந்துட்டு யார் எடுத்துக்கிறா அப்படின்னா வந்துட்டு இந்த ஸ்பான்சர் பேங்க்ஸே வந்துட்டு எடுத்துப்பாங்க. The RBI has been granting many concessions to RRBs. ஸோ 35% வச்சிருக்கக்கூடிய அந்த கமர்ஷியல் பேங்க்ஸ் இவ்வளோ கன்செஷன் கொடுக்குறாங்க. அப்போ 50% வச்சிருக்கிற RBI என்னென்ன கன்செஷன் கொடுக்குறாங்க அப்படின்னா, they allow to maintain cash reserve ratio at 3% and statutory liquid ratio at 25%. ரொம்ப கம்மியான ஒரு கேஷ் ரிசர்வ் ரேஷியோவும் கம்மியான ஒரு ஸ்டாச்சுரேட்டரி லிக்விட் ரேஷியோவும் வந்துட்டு மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்பிஐ வந்துட்டு ஆர்ஆர்பிக்கு வந்துட்டு ஒரு கன்செஷன் கொடுக்குது. அதே மாதிரி நபார்டு மூலியமாக வந்துட்டு ஆர்பிஐ இந்த ரீஜனல் ரூரல் பேங்க்ஸுக்கு வந்துட்டு நிறைய ஃபினான்ஷியல் ஃபெசிலிட்டிஸ் வந்துட்டு கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இவ்வளோ நேரமாக நம்ம பார்த்தோம் நபார்டு அப்படிங்கிறது 1982 ஸ்டார்ட் பண்ணாங்க. அது வந்துட்டு இந்த ஆர்ஆர்பிக்கு வந்துட்டு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நபார்டுக்கும் இந்த அக்ரிகல்ச்சரல் கிரெடிட், அதாவது விவசாய கடனுக்கும் இருக்கக்கூடிய சம்மதம் என்ன, நபார்டுடைய ரோல், இந்த அக்ரிகல்ச்சரல் கிரெடிட்டில் நபார்டுடைய ரோல் என்ன அப்படின்னு வந்துட்டு பார்க்கலாம்.
Since its inception, RBI has shown keen interest in agricultural credit and maintained a separate department for this purpose. ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்ததுலேருந்து தெரிஞ்சிருக்கும் ஆர்பிஐ வந்துட்டு இந்த அக்ரிகல்ச்சரல் கிரெடிட்டில் ரொம்பவே கவனமாக ரொம்பவே இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்க. அதனால தான் அக்ரிகல்ச்சரல் கிரெடிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தனியாக ஒரு டிபார்ட்மெண்ட் ஆரம்பித்து அது மூலியமாக வந்துட்டு அக்ரிகல்ச்சரல் கிரெடிட்டை வந்துட்டு அவங்க எல்லாருமே வந்துட்டு ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க. Next, RBI extends short-term seasonal credit as well as medium-term and long-term credit to agricultural through state-level cooperative banks and land development banks. ஸோ நம்ம முதலே பார்த்த மாதிரி ஆர்பிஐ வந்துட்டு டைரெக்டாக வந்துட்டு மக்களுக்கு கடன் கொடுக்காது. மீடியம் டேர்ம் ஆகட்டும், ஷார்ட் டேர்ம் ஆகட்டும், லாங் டேர்ம் கிரெடிட் ஆகட்டும், எல்லா கிரெடிட்டுமே வந்துட்டு அக்ரிகல்ச்சருக்கு சம்மந்தமாக என்னமான எல்லா கிரெடிட்டுமே எய்தர் பை ஸ்டேட் லெவல் கோஆப்ரேட்டிவ் பேங்க் இல்லைனா லேண்ட் டெவலப்மெண்ட் பேங்க்ஸ் மூலிமா வந்துட்டு சாதாரண மக்களுக்கு வந்துட்டு கிடைக்குது. ஸோ நபார்ட் இந்த ஃப்ளோ சார்ட் தான் கொடுத்துருக்காங்க. நபார்டு வந்துட்டு ஸ்டேட் கோஆப்ரேட்டிவ் பேங்க், ஸ்டேட் கோஆப்ரேட்டிவ் பேங்க் வந்துட்டு சென்ட்ரல் கோஆப்ரேட்டிவ் பேங்க், அடுத்து வந்துட்டு பிரைமரி கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி. இதுதான் வந்துட்டு 3 tier கோஆப்ரேட்டிவ் கிரெடிட் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. இது மூலியமாக தான் வந்துட்டு ஒரு அக்ரிகல்ச்சரல் கிரெடிட் வந்துட்டு பாஸ் ஆகி வருது. At the same time, RBI has also set up the Agricultural Refinance Development Corporation. ஆல்ரெடி நம்ம பார்த்த மாதிரி இந்த அக்ரிகல்ச்சரல் கிரெடிட் சிஸ்டம் கிரெடிட் டிபார்ட்மெண்ட் மட்டும் இல்லாமல் இன்னொரு டிபார்ட்மெண்ட் வந்துட்டு ஆரம்பிக்கிறாங்க. எதுக்கு அப்படின்னா வந்துட்டு மற்ற பேங்க்ஸ்க்கெல்லாம் வந்துட்டு அக்ரிகல்ச்சரல் டெவலப்மெண்ட் ரிகார்டடாக கொடுக்க வேண்டிய இந்த ஃபினான்ஸ்க்கு வந்துட்டு ரீஃபினான்ஸ் பண்ணுறதுக்காக வந்துட்டு இப்படி ஒரு தனியான ஒரு கார்பரேஷன் ஒரு டிபார்ட்மெண்ட் வந்துட்டு ஆரம்பிக்கிறாரு. அக்ரிகல்ச்சரல் ரீஃபினான்ஸ் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்பிஐல ஆரம்பிக்கிறாங்க. With the widening of the role of bank credit from agricultural development to rural development, the government proposed to have a more broad-based organization at the apex level to extend support and give guidance to credit institutions in matters relating to the formulation and implementation of rural development programs. ஆர்பிஐ கொஞ்சம் கொஞ்சமாக அக்ரிகல்ச்சரல் க்ரோத்லேருந்து அக்ரிகல்ச்சரல் டெவலப்மெண்ட்டுக்கு வராங்க. நெக்ஸ்ட் அக்ரிகல்ச்சரல் டெவலப்மெண்ட்லேருந்து ரூரல் டெவலப்மெண்ட், அதாவது அக்ரிகல்ச்சரல் நடக்கக்கூடிய ஏரியாவே டெவலப் பண்ணுற லெவலுக்கு வந்துட்டு ஆர்பிஐ வந்துட்டு அவங்களுடைய ஹெல்பிங் ஹேண்ட்ஸை எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டே இருக்காங்க. ஸோ கவர்மெண்ட்டும் வந்துட்டு ரொம்ப அபெக்ஸ் லெவலில் தான் கீழ்மட்டத்தில் இருக்கக்கூடிய நிறையா பேர்த்துக்கு வந்துட்டு சப்போர்ட்டும் கைடன்ஸும் வந்துட்டு இந்த கிரெடிட் இன்ஸ்டிடியூஷன் மூலிமா கிடைக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்டும் வந்துட்டு இதுக்கான பாலிசி இதெல்லாம் வந்துட்டு ஃபார்முலேட் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. முக்கியமாக இந்த ரூரல் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ் மூலிமா இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நேஷனல் பேங்க் ஃபார் அக்ரிகல்ச்சரல் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட், நபார்டு. இப்போ தான் நம்ம இதுக்குள்ளே வரோம். நபார்டு வந்துட்டு ஃபஸ்ட்டு ஜூலை 1982 ஸ்டார்ட் ஆகுது. Act of Parliament to take over the function of ARDC and refinancing function of RBI in relation to cooperative banks and RRBs. ஸோ இந்த ஏஆர்டிசியோட ஃபங்க்ஷனை கேரி அவுட் பண்ணுறதுக்காகவும் ஆர்பிஐயோடைய ரீஃபினான்சிங் ஃபங்க்ஷனை வந்துட்டு ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்காகவும் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு விஷயம் தான் வந்துட்டு இந்த நபார்டு அப்படிங்கிறது. ஸோ இந்த நபார்டு வந்துட்டு ஒரு ஆர்கனாக பார்த்தா ஆர்பிஐ கூட லிங்க் ஆகிக்கக்கூடிய ஒன்று தான். ஆனால் இதோடைய ஷேர் வந்துட்டு பாதிக்கு பாதி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவிலேருந்து கான்ட்ரிபியூட் பண்ணுறது. ஆர்பிஐ வேற, கவர்மெண்ட் வேற. ஆர்பிஐ அப்படிங்கிறது ஒரு பேங்க் சம்மந்தமானது, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறது வேற. ஸோ இதோட 50% ஷேர், இந்த நபார்டோட 50% ஷேர் வந்துட்டு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கிட்ட இருக்கு. ஸோ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்துட்டு நபார்டில் இருக்கக்கூடிய அந்த சென்ட்ரல் போர்ட் டைரக்டர்ஸில் 3 பேர்த்த வந்துட்டு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்துட்டு நாமினேட் பண்ணுவாங்க. டெப்யூட்டி கவர்னர் ஆஃப் ஆர்பிஐ வந்துட்டு நபார்டோடைய சேர்மேனை வந்துட்டு அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் நபார்டு. நபார்டு வந்துட்டு அதோடைய அடிப்படையான விஷயம் வந்துட்டு எங்கிருந்து ஆரம்பிக்குது அப்படின்னா வந்துட்டு ஆர்பிஐ பெர்ஃபார்மிங் ஆல் த ஃபங்க்ஷன்ஸ் பெர்ஃபார்ம் பை ஆர்பிஐ வித் ரிகார்ட் டு அக்ரிகல்ச்சரல் கிரெடிட். அதாவது ஆர்பிஐ அக்ரிகல்ச்சரல் கிரெடிட் சம்மந்தமாக என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருந்தாங்களோ 1982 முன்னாடி வரைக்கும், 1982 நபார்டு ஆரம்பிச்சதுக்கப்புறம் அந்த ஆர்பிஐ பண்ணக்கூடிய எல்லா விஷயத்தையும் இந்த நபார்டு வந்துட்டு டேக் ஓவர் பண்ணிடுச்சு. NABARD acts as a refinancing institution for all kind of production and investment credit to agricultural, small-scale industries, cottage and village industries, handicrafts and rural crafts, and real artisans and other allied economic activities with a view of promoting integrated rural development. ஸோ நபார்டு தான் எல்லாத்துக்கும் ரீஃபினான்ஸ் பண்ணுது. அதாவது இப்போ கடன் கொடுக்குறது தீந்துச்சு, கடன் கொடுக்குறதுக்கு பணம் இல்லை அப்படின்னா மறுபடியும் ரீஃபினான்ஸ் பண்ணுவோம் இல்லையா. ஸோ எல்லா இன்ஸ்டிடியூஷனுக்குமே ஒரு ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி பேஸ் பண்ணியோ இல்லை அக்ரிகல்ச்சர் பேஸ் பண்ணியோ காட்டேஜ் பேஸ் பண்ணியோ அந்த டிபார்ட்மெண்ட்லாம் பேஸ் பண்ணி அந்த பேங்க் வந்துட்டு கடன் கொடுத்துச்சு அப்படின்னா அதை பற்றின எல்லா விஷயங்களையும் டீல் பண்ணுறது யார் அப்படின்னா வந்துட்டு நபார்டு தான். இது வந்துட்டு ஷார்ட் டேர்ம் லோன், மீடியம் டேர்ம், லாங் டேர்ம் லோன் எல்லாமே வந்துட்டு ஸ்டேட் கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸுக்கும் ஆர்ஆர்பிஸுக்கும் எல்டிபிஸுக்கும். ஸ்டேட் கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ் தெரியும். ஆர்ஆர்பி அப்படின்னு வந்துட்டு நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி ரீஜனல் ரூரல் பேங்க்ஸ்.
நெக்ஸ்ட் வந்துட்டு எல்டிபி அப்படின்னா லேண்ட் டெவலப்மெண்ட் பேங்க். ஸோ இந்த எல்லா பேங்க்குக்கும் வந்துட்டு ஃபினான்ஷியல் சப்போர்ட் கொடுக்கறது, அதாவது ஷார்ட் டேர்ம், மீடியம் டேர்ம், லாங் டேர்ம் லோன்ஸ், அதாவது கிரெடிட்ஸ் கொடுக்கறது வந்துட்டு இந்த ஆர்பிஐ தான். நபார்டும் வந்துட்டு லாங் டேர்ம் லோன்ஸ் வந்துட்டு கொடுக்குறாங்க கிட்டத்தட்ட 20 இயர்ஸ். யாருக்கு அப்படின்னா ஸ்டேட் கவர்மெண்ட், அதாவது இந்த கோஆப்ரேட்டிவ் கிரெடிட் சொசைட்டியில் அவங்களுடைய ஷேரை மெயின்டைன் பண்ணுறதுக்காக வந்துட்டு நபார்டு வந்துட்டு ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு இந்த கடனை வந்துட்டு தராங்க. அதே மாதிரி நாட் ஓன்லி ஃபார் ஸ்டேட் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்ரூவ் பண்ணால், இல்லைனா வேறு ஏதாவது ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்ரூவ் பண்ண அந்த ஷேர் கேபிட்டலுக்கோ இல்லை ஏதாவது ஒரு செக்யூரிட்டிலையோ வந்துட்டு அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடாவோ ரூரல் டெவலப்மெண்ட் ரிலேட்டடாவோ இருந்துச்சு அப்படின்னா வந்துட்டு நபார்டு வந்துட்டு கண்டிப்பாக லாங் டேர்ம் லோன் வந்துட்டு கொடுக்குது. பட் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஷுட் அப்ரூவ் தட், இல்லைனா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஷுட் அப்ரூவ் தட் அண்ட் கான்ட்ரிபியூட் சம்திங் டு இட் ஃபார் த செக்யூரிட்டி. Next, NABARD has the responsibility of coordinating the activities of central and state governments, the Planning Commission, now Niti Aayog, and other all India and state level institutions entrusted with the development of small scale industries, village and cottage industries, rural craft industries in the tiny and decentralized sectors, etc. ஸோ எய்தர் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆகட்டும், ஸ்டேட் கவர்மெண்ட் ஆகட்டும், அதே மாதிரி பிளானிங் கமிஷன். இப்போ வந்துட்டு நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, அந்த நித்தி ஆயோக் பிளானிங் கமிஷன் தான் நித்தி ஆயோகாக மாறி இருக்கு. இது வந்துட்டு போத் ஃபார் சென்ட்ரல், ஸ்டேட் கவர்மெண்ட், இந்த நித்தி ஆயோக் எல்லாத்துக்குமே வந்துட்டு அந்த ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ், காட்டேஜ் இண்டஸ்ட்ரீஸ், ரூரல் டெவலப்மெண்ட், அதாவது ரூரல் சைடு இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரீஸ், இது எல்லாத்தையும் டெவலப் பண்ணுறதுக்கான அந்த பாலிசி, அதாவது நம்ம பிளானிங் பண்ணுறோம் இல்லையா, 5 years ஒன்ஸ் 5 year பாலிசி மாதிரி, அதில் வந்துட்டு இந்த நபார்டு வந்துட்டு மிகப்பெரிய ஒரு பங்கு, அதோட ரெஸ்பான்சிபிலிட்டி வந்துட்டு ரொம்பவே அதிகம். எப்படி வந்துட்டு அதை வந்துட்டு டெவலப் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறதுல. இட் ஹேஸ் த responsibility to inspect RRB and cooperative banks other than primary cooperative societies. அதாவது ஒரு அடிப்படையான அந்த கூட்டுறவு வங்கிகளை தவிர மற்ற இருக்கக்கூடிய கூட்டுறவு வங்கிகளையும் ரீஜனல் ரூரல் பேங்க்கையும் வந்துட்டு இன்ஸ்பெக்ட், அதாவது அவங்க கரெக்டாக வேலை செய்யுதா அப்படின்னு சொல்லிட்டு மேற்பார்வை பார்க்கறதுக்கு கூடிய பவர் யார்கிட்ட இருக்குது அப்படின்னா வந்துட்டு ஆர்பிஐ கிட்ட தான் இருக்குது. இட் மெயின்டைன்ஸ் அ ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஃபண்ட் டு ப்ரொமோட் ரிசர்ச் அண்ட் அக்ரிகல்ச்சர் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட். அதே மாதிரி இதுக்கு தனி இன்னொரு டிபார்ட்மெண்ட் இருக்குது, ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஃபண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. இது மூலிமா வந்துட்டு அக்ரிகல்ச்சரல் ரிலேட்டடாகவும் ரூரல் டெவலப்மெண்ட் ரிலேட்டடாகவும் வந்துட்டு ஏதாவது ரிசர்ச் செஞ்சு அதோட டெவலப்மெண்ட்டுக்கு தேவையான ஃபண்டை வந்துட்டு ஆர்பிஐ வந்துட்டு நபார்டு வந்துட்டு கொடுக்கும். இதுதான் வந்துட்டு நபார்டுடைய ஃபங்க்ஷன்ஸ். ரிமைனிங் வந்துட்டு நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம்.